ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் வந்து வீடியோ போட்டேன்னா அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைத்துவிடும். விதவிதமான மணி ஏர்னிங் ஆப் உங்களுக்காக தினந்தோறும் காத்துட்ருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு புதுவிதமான மணி ஏர்னிங் ஆப்பை பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் வந்து பல்ப் எரிய வைப்பதின் மூலமாக ஃப்ரீ பேடிஎம் கேஷ் சம்பாதிக்கலாம். அந்த அப்ளிகேஷனுடைய பேர் வந்து இதுதான் நண்பர்களே, பல்ப் ஃபயர். இந்த அப்ளிகேஷன் தான். இதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதன் மூலயமா நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் நீங்கள் அலோட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட்டு இங்கே வந்து நீங்கள் கூகுள் மூலயமா வந்து கூகுள் ப்ளஸ் மூலயமா வந்து உங்கள் ஜிமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ண சொல்லுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து உங்கள் ரெஃபரல் கோடு ஒன்று கேட்கும். அந்த ரெஃபரல் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கொடுத்துக்கோங்க. அல்லது உங்கள் நண்பர்களுடைய ரெஃபரல் கோடு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அதை கொடுத்து கண்டினியூ குடிக்கும் போது இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், வாலெட்னு இருக்குது. அவைலபிள் பாயிண்ட் வந்து 60 பைசா இருக்குது எனக்கு. இப்போ நீங்கள் வந்து இதில் இந்த 3 லைன்ஸில் வந்துடுங்க. 3 லைன்ஸில் வந்த பிறகு பாருங்கள், உங்களுக்கு வந்து பேடிஎம், ஷேர் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே இருக்கு பாருங்கள், ப்ளே கேம் வந்து இருக்குது. அந்த ப்ளே கேமை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது வந்து டோட்டல் கேம் 5, வின் கேம் 2. நான் ஏறக்குறைய வந்து ஒரு 2 கேம் முடிச்சுட்டேன். இது ஜஸ்ட் வந்து இந்த 5 கேமை நீங்கள் முடித்த பிறகு ஒரு 2 ஹவர்லேயோ 3 ஹவர்லேயோ திரும்ப வந்து உங்களுக்கு அடுத்த கேம் வந்துடும். இப்போ நம்ம வந்து எப்படி விளையாடலாம் எப்படி பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு சிம்பிளாக இந்த ப்ளே கேமை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பாருங்கள், எல்லாம் வந்து சுவிட்ச் ஆஃப் இருக்கிற இந்த பல்ப் எல்லாமே வந்துடும். இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பல்பை கிளிக் பண்ணுங்கள், சுவிட்ச் ஏரியா ஒரு விளம்பரம் வர பேக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பல்பையை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், விளம்பரம் வர பேக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 2 பல்பை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். 3ஆவதாக பல்பை நான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், விளம்பரம் வருது, பேக் வந்துக்கிறேன். 4ஆவதாக வந்து திரும்ப ஆன் பண்ணுறேன், விளம்பரம் வருது, பேக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நான் வந்து ஏற்கனவே 4 பல்பை வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கடைசியாக இங்கே இருக்கு பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் வந்துடுங்க. இது வரைக்கும் ஆன் பண்ணிவிட்டு கடைசியாக உள்ள அந்த பல்பை வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த எல்லா பல்பையும் நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே இருக்கிற எல்லா பல்பையும் வந்து எரிய விட்டுட்டேன். ஜஸ்ட்டு வந்து கடைசியாக ஒரு பல்பு பேலன்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது இந்த விளம்பரம் வரும். நீங்கள் வந்து பேக் வராமல் இந்த விளம்பரத்தை வந்து டேப் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் வந்து இங்கே ஒரு 30லேருந்து ஒரு 40 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நானும் வந்து இங்கே ஒரு 40 செகண்ட் வெயிட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெப்சைட்டில் போய் நான் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு அது வந்து பூர்த்தி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வின் கேம் 3ன்னு வந்துச்சு. இந்த வாலெட்டில் வந்த பிறகு எனக்கு காசு ஆட் ஆகிடும். இந்த 3 லைன்ஸில் வந்துடுங்க. இப்போ பாருங்கள், பேடிஎம்மில் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். நான் வந்து உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து அமௌண்ட்டு கொடுத்துக்கோங்க. அமௌண்ட்டை கொடுக்கும்போது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 24 ஹவருக்குள்ளே வந்து உங்களுக்கு காசு கிடைச்சிடுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேடிஎம்மில் வந்து ₹1 கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஏறக்குறைய வந்து ₹10 கேட்குது. அதனால் நீங்கள் வந்து ₹10 சேர்ந்த உடனே வந்து உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ப்ரொசீட் கொடுங்க. ஜஸ்ட்டு வந்து 24 ஹவருக்குள்ளே உங்களுக்கு காசு கிடைக்கிது. இதே மாதிரி தான் நண்பர்களே, இப்போ நான் எப்படி சொன்னேன்னா அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அந்த ஓமில் வந்த பிறகு வாலெட் காட்டும். இப்போ பாருங்கள், எனக்கு 2 கேம் முடிச்சதுக்கு ₹1.20 வந்துச்சு. ப்ளே கேமில் வந்த பிறகு நீங்கள் வந்து 5 கேம் இருக்குது. 5 கேமில் வந்து 5 கேமே முடிக்கும்போது வந்து ஒரு கேமுக்கு 60 பைசா வீதம். 5 கேமுக்கு வந்து ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு ₹3 கிடைச்சிடும். ஜஸ்ட்டு 2 ஹவருக்கு பிறகோ 3 ஹவருக்கு பிறகோ திரும்ப வந்து உங்களுக்கு கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதை வந்து இவங்க காசு தராங்க. இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நேற்று ரிவ்யூ பண்ண அந்த அப்ளிகேஷனுடைய பேமெண்ட் ப்ரூஃபை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேடிஎம் லாயல்ட்டி கேஷ்பேக்குடைய பேமெண்ட் ப்ரூஃபை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய ஜிமெயிலில் நான் வந்து வந்துக்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஃப்ரீ சார்ஜு 2:33க்கு வந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்குது ஃப்ரீ சார்ஜில்னு. நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், பார்த்துக்கோங்க, என் பேரை சொல்லி வந்து ரிசீவ்டு ₹5 ஃப்ரம் பேடிஎம் லாயல்ட்டி கேஷ்பேக் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து காசு தராங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்ளிகேஷனில் வந்து எனக்கு காசு கிடைச்சிருக்கு நண்பர்கள். எல்லாத்தையும் வந்து என்னால் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் காட்ட முடியல. பேமெண்ட் ப்ரூஃப் காட்டும்போது வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் ஆகிடுது. அதனால் வந்து என்னால் காட்ட முடியல. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு அருமையான அப்ளிகேஷனு. இதனுடைய பேமெண்ட் ப்ரூஃப் கிடைச்ச உடனே, இந்த பல்ப் ஃபயருடைய பேமெண்ட் ப்ரூஃப் கிடைச்ச உடனே நான் வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். மேலும் இது போன்ற வீடியோக்கு என்னுடைய சேனலை நீங்கள்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில்